நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரான் பற்றி பெருசாக பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு அமெரிக்காவில் நிகழ்ந்த அங்கேருந்து அங்கே என்ன சொல்லுன்னா ஒரு ஃபைல் என்னது எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு அருவருப்பான கேவலமான செயல்களை செய்த ஒரு மனிதனை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அது கான்டாக்ட்லாம் ஒரு சாதாரண கான்டாக்ட் இல்லை. அதை பற்றின டீட்டெயில் உண்மையில் ஒரு கேவலமான செய்தி தான், வேறு வழி இல்லை. அந்த கேவலமான செய்தி, அருவருப்பான செய்தி, அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டிஓஜின்னு சொல்லி அங்கே ஒரு மாதிரி அங்கே அமெரிக்காவில் போய்கிட்டு இருக்கு. அது எந்தெந்த நாடு முக்கியமான தனக்கு தேவையான நாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பிடிக்கணுமோ அவங்க பேரெல்லாம் வெளியே வர மாதிரி ஒரு மாதிரி அங்கே போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின டீட்டெயில் பேச போகிறோம். அது கடைசியாக இந்தியாவையும் கடிக்க துவங்கியிருக்கு. அதனால் அதை பற்றின கொஞ்சம் விவரங்கள் டீட்டெயில் எல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பின்றி சார்பில்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு பேர். நீங்கள் ஐன்ஸ்டீன் கேள்விப்பட்டிருக்கோம், எப்சன் பிரிண்டர் கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதில் ரெண்டுக்கு இடையில எப்ஸ்டீன் அப்படின்னு பேர். இருந்தாலும் இறந்து போயாச்சு. ஜெயிலில் போட்டு ஜெயிலையே இறந்து போயாச்சு. அது ஒன்றுன்னா இந்த ஆளை பற்றின டீட்டெயிலும் வருது. அதாவது எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய விஞ்ஞானி, ஒரு ஒரு உலகத்தை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளை பற்றின ஹிஸ்ட்ரி படிப்போம். இப்போ வேறு வழி இல்லாமல் உலகத்தை வேறு வழியில் மிரட்டி மாற்றுறதுக்கு ஒரு கைக்கூலியாக ஒரு விபச்சார தொழிலை ரொம்ப பெருசாக தன்னோட ஐலண்டில், தன்னோட தீவில் வச்சு பண்ணி ஏகப்பட்ட காசை ஆரம்பத்துலேருந்து அந்த அளவு தப்பான காசை கலெக்ட் பண்ணி ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த தொழிலில் ஈடுபட்ட ஒருத்தனை பற்றி நம்ம பேச போகிறோம். இதை பற்றி புகழ்றது இகழ்றது இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா உலகத்தில் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஆதி காலம் முதற்கொண்டு இந்த ஆனால் இந்த தொழில் ஆதி காலத்திலிருந்து மனிதனால் உருவாக்கப்பட்டு அது ஒரு மாதிரி நடைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எந்த காலத்துலேயும் ஓயாத ஒழியாத தொழில் இந்த தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ஆட்களை மிரட்டுறதுக்கு அல்லது காரியம் சாதிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒன்று கட்டுக்கட்டாக பணத்தை கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்ல போதை வாங்க, அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போவோமே அப்படின்னு பார்ட்டியை ரெடி பண்ணி, அது நம்ம ஊர்லேயே நடக்குது. இந்த மாதிரி வீட்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ அல்ல ரிசார்ட்லேயோ கூப்பிட்டு ஒரு பார்ட்டி அப்படின்னு பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே நல்ல சரக்கு, அதுக்கப்புறம் ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து விட்டு அது பண்ணுறது உண்டு. இது எங்கே நடக்குதுன்னா அரசியலில் நடக்குது. ஏன்னா அரசியலில் ஆளை கவுக்கணும் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சினிமாவில் நடக்குது. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், இது வரணும். அதுக்கப்புறம் பெரிய நடிகர்களோ பெரிய நடிகைகளோ அவங்களுக்கு வேணும்னா ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணு அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணுறது இது சினிமாவில் உண்டு. சினிமாவில் எல்லா உண்டாலும் இல்லை, அது இது உண்டு. கார்ப்பரேட் கம்பெனிகளில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வேணும், இல்லை வேறு ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் ஆகணும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியை ஆரம்பித்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு இந்த கெட்ட தொழில் இது இல்லாத இடமே இல்லை. அதாவது யங்ஸ்டர்ஸு லவ் பண்ணுறாங்க, பிரேக்கப் பண்ணுறாங்க, அல்லது கல்யாணத்தை பற்றி கவலையப்படாமல் ஒரு பேருக்கு தன்னுடைய என்ன சொல்லுது ஒரு ஒரு உடல் மன அரிப்புக்கு லவ்ன்ற பேரில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் விட்டு போகிறாங்கிறது அது தனி மனிதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க, வெறுக்கிறாங்க, போயிடும். ஆனால் இந்த கார்ப்பரேட் கம்பெனி, அரசியல், சினிமா, இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனியில் ஆரம்பித்து அது போக அரசு அதிகாரிகள் வரைக்கும், பெரிய பெரிய இடங்கள் வரைக்கும் நிறையா இந்த வேலை இது தேவைப்படுறவங்களும் இருக்காங்க. அப்புறம் இதை காமிச்சு காரியம் சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நடக்குது. உலகத்தில் அத்தனை இடங்கள்லேயே நடக்குது. ஸோ இதை ஒரு தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியதில்லை. இப்போது இந்த எப்ஸ்டீன் பற்றி சொன்னோம்னா, அவன் என்ன பண்ணான்னா, ஒரு டிகிரி முடிக்கலை. ஆனால் ஒரு மன்ஹாட்டனில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணுறான்னா ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அதை டீச் பண்ணுறதுக்கு போயிருக்கான். டிகிரி முடிக்காதவன் எப்படி போகிறான்னா அந்தளவுக்கு கெப்பாசிட்டி அல்லது ஒரு பேச்சு திறமை, அப்புறம் இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸை பற்றின ஆர்வம் இதெல்லாம் வச்சு ஒருவேளை
ஃபிசிக்ஸ்னு என்ன, இந்த மாதிரி எப்படி எப்படியெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கிட்டான் தெரியாது. மேத்ஸ் வந்து யார் யாரை எந்தெந்த அளவுக்கு கவுத்து அவங்ககிட்ட வந்து எவ்வளோ பணம் வாங்கணும் கணக்கு பண்ணுறதுக்காக மேத்ஸ் மட்டும் எடுத்தானே தெரியாது. ஏன்னா அந்த வயசுலேருந்தே அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பா பார்த்து ஓகே பரவாயில்லையே நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பங்குகள்லாம் கொடுத்து அப்புறம் அதில் வந்து நிறைய கையாடல் பிரச்சனை தப்பாக நடந்துச்சு அப்படின்னு அவனை வந்து அரசு அந்த கம்பெனி விட்டு வெளியே போயிட்டு 80-81 அந்த ரேஞ்சில் வெளியே அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தோட சேர்ந்து பெரிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி அது இந்த மாதிரி தவறான தொழில். இன்னொன்று இது சொல்லுவாங்க என்னென்னா பொன்சி ஸ்கீம் சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு நஷ்டப்பட்டு ஒரு ஒன்று இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபா உள்ள நிறுவனம் அது நடத்த முடியல அப்படின்னு ஒன்று என்ன செய்வாங்க இவங்க வந்து அந்த நீ ஒன்று எவ்வளோ தருவ, ஒரு 30-40 கோடி ரூபாவில் வந்து நான் மொத்தம் இல்லைண்டு எல்லாத்தையும் மொத்தத்துக்கு விற்றுட்டு போயிடுறேன் அப்படின்னா சரி ஓகே இந்த மாதிரி இந்த நிறுவனம் 100 கோடி ஆனால் இது வந்து நம்ம கையில் வந்திருக்கு, இந்த நிறுவனத்தை வந்து இதெல்லாம் பண்ணால் இப்படி பயங்கரமாக பெருசாக வரும், ஒரு 300-400 கோடி ஒரு 2 வருஷத்தில் 100 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு 300 கோடி ரூபா 2 வருஷத்தில் வந்துடும், அப்போ இந்த அளவுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அதை வந்து ஃபேக்காகவும் இதாகவும் டீட்டெயில்டாக போட்டு நம்புகிற மாதிரி எல்லாம் செஞ்சு அப்புறம் புதிய இன்வெஸ்டர்ஸ் வந்து காசை வாங்கி ஒரு 200 கோடி உதாரணத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு 40 கோடி 50 கோடி பேசினபடி இங்கே கொடுத்துட்டு மிச்சம் அந்த 200 கோடியில் 150 கோடி கையில் இருக்கும். அப்புறம் இந்த 40 கோடி கழிச்சாச்சு அப்படின்னா 150 கோடி வந்து 50 கோடி தான் இவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போது இந்த 50 கோடியை வச்சு அதை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் கணக்கு கள்ள கணக்கு நல்ல கணக்கு எல்லாத்தையும் காமிச்சு அதில் வந்து கோடியாக காசை வந்து குவிச்சு அதுக்கப்புறம் நிறையா சொத்து வாங்கி அப்புறம் 2 தீவு சொந்தமாக வாங்கி அதுக்கப்புறம் அந்த தீவு வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தவறான நடத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிடலாம். என்ன செய்வாங்க, ஒன்று அரசியல் கட்சியில் ஏதாவது பதவியில் என்னமோ ஒரு பதவி காசை கொடுத்தோ கொடுக்காமலோ இன்ஃப்ளூயன்ஸோ ஏதோ வந்து அரசியல் கட்சியில் வந்து சேருவாங்க. அதுபோக போலீஸ் அதிகாரிகளை உடனே ரொம்ப பெருசாக நட்பு பிடிப்பாங்க. ஸோ அரசியல், போலீஸ், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து அட்வொகேட்ஸ், இந்த 3 பேரோட பழக்கமும் நட்பும் ரொம்ப நெருக்கமாக வந்து அவங்களுக்கு இருக்கும். இது வந்து எப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கக்கூடியது அரெஸ்ட் பண்ணுறது போலீஸ். அவங்க முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, ஒன்று எஸ்கேப் ஆக சொல்லியோ இல்லை ஏதாவது பண்ணுறதுக்கோ. அப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயிலோ நமக்கு வந்து ஜாமீன் வாங்கணும் அப்படின்னா அட்வான்ஸாகவே முன்ஜாமீன் வாங்குறதுக்கு அட்வொகேட்டு. அதுபோக அரசியல் பவரை வந்து காமிச்சு பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி தப்பு பண்ணுற முள்ள மாதிரி முடிச்சவைக்கு ஆட்கள் இருக்காங்களா அவங்க வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய தொழிலதிபர் அப்படின்னு அந்த மாதிரிலாம் உண்டு. இங்கே நல்ல தொழிலதிபர் நிறையா உண்டு. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில் தவறான வழியில் தொழிலதிபர்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுற ஆட்கள் இங்கேயும் உண்டு. ஸோ உலகத்தில் அந்த மாதிரி அங்கே அந்த எப்ஸ்டின்றவன் இதெல்லாம் பண்ணி எக்கச்சக்கமாக பண்ணதுக்கப்புறம் அவனுக்கான கான்டாக்ட் என்னென்னா ஒரு பெரிய பெருந்தலைகள் கான்டாக்ட். எங்கள் அமெரிக்காவில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பில்கேட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இங்கே பதவிக்கு வரதுக்கு முன்னாடியிலிருந்தே ட்ரம்ப்பு, அது போக நமக்கு பில் கிளின்டன் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்னா இந்த மாதிரி காரியத்தை உலக அளவில் ரொம்ப பெருசாக ஒரு சபலங்களை மனுஷனோட ஒரு வீக்னஸை பயன்படுத்தி சபலத்தை பயன்படுத்தி அதுக்கு ஆணாக இருந்தால் பொண்ணு, பொண்ணாக இருந்தால் ஆண், அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணு வேணும்னா அந்த வயசு சரி இந்த வயசு வேண்டாம், இது வந்து கொஞ்சம் முத்தினதாக இருக்குது, இது வேண்டாம் அது வேண்டாம், இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேங்கிறக்கா வந்து தவறு எடுத்துக்காதீங்க. அது சொல்லுறது நமக்கே இதாக தான் இருக்குது. என்னென்னா இவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு என்னென்னா வயசு வந்து அப்படியே ஒரு 20-15க்கு கீழே அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத அளவு கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு விருந்து வச்சது இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து மாட்டிக்கிட்டு 2005 மாட்டிக்கிட்டு அப்புறம் உள்ளே போய் அப்புறம் திரும்பி வந்து அப்படின்னு இந்த வேலையை வந்து ரொம்ப சின்சியராக அந்த இதில் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே பில்கேட்ஸ் மாதிரி உலக பணக்காரன் வந்து அப்புறம் பில்கேட்ஸ் வந்து உலகத்தின் எதிரிம்பாங்க, உலகத்தின் துரோகி, உலகத்தின் எதிரி. தான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் இருக்கணுங்கிறதுக்காக மருந்து கம்பெனி, அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. ஆப்பிரிக்காவில் மருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டு ஏகப்பட்ட குழந்தை சாகடிக்கிறது, இந்தியாவில் வந்து மருந்து நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட மருந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கொரோனா வரைக்கும் அந்த ஆள் தான் வந்து காரணம் அப்படின்னு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது. ஓகே, அது ஒரு பக்கம். ஸோ அந்த மாதிரி உலகத்தின் என்ன சொல்கிறது துரோகி, மக்களின் துரோகி அப்படிங்கிறது வந்து பில்கேட்ஸு. ஓகே, அந்த பில்கேட்ஸ் பேர் அங்கே அடிபடுது. அவங்க மாதிரி ஆட்களை வந்து கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன, காசு பணம் நிறையா வச்சுருக்காங்க, எல்லா வசதியும் இருக்குது. அப்போது எல்லா சௌரியங்களோடு கூப்பிட்டு போய் அவனை குளிப்பாட்டி
அது என்னென்ன விதத்தில் வந்து அந்த போதைங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சரக்காக இருக்கட்டும், போதைப் பொருளாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், என்னென்ன உண்டோ அத்தனையும் அதில் சிக்காத ஆட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அது ஏற்கனவே வந்து 2019 அங்கே உள்ள அவனை பிடிச்சி போட்டு, அதுக்கப்புறம் ஜூலையில் பிடிச்சி போட்டான்னா ஆகஸ்ட்டில் வந்து ஜெயிலுக்குள்ளேயே ஆள் அவுட்டு. ஓகே, அவ்வளோதான், அவனுடைய இது முடிஞ்சு போச்சு. அப்போ பரபரப்பாக வந்து பேச்சு வந்துச்சு. அதில் வந்து அங்கே வந்து என்ன வந்துச்சு, பில்கேட்ஸ் ஏற்கனவே பில்கேட்ஸ் பேர் வந்துச்சு, நம்ம கிளின்டன். சரி, இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பெண் ஆண் இந்த மாதிரி சபலங்களை பயன்படுத்தி அதை வீடியோ எடுத்து அப்புறம் மிரட்டுறது இருக்கு இல்லையா, அந்த வேலையை வந்து செய்கிறது யார் அப்படின்னா, உலகத்தில் நம்பர் 1 துரோகிகள் அல்லது இதை பற்றி கேவலமான செயலை செய்கிறது யூதர்கள். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இஸ்ரேலில் நாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், உலக அளவில் யூதர்கள் வந்து கோல் வச்சுறாங்கன்னா, கையில் பணம் இருக்குது, வசதி இருக்குது, செல்வாக்கு இருக்குன்னா, அந்த செல்வாக்கு என்ன, எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி சிலர் பணத்துக்கு ஆசைப்படுவான், சிலர் போதைக்கு ஆசைப்படுவான், சிலர் பொண்ணுக்கு ஆசைப்படுவான், சிலர் நிலத்துக்கு ஆசைப்படுவான், சிலர் தங்கத்துக்கு ஆசைப்படுவான். அப்போது என்னென்ன வகையில் எப்படிலாம் இவங்களை கவுக்கணுமோ அப்படி கவுத்து தனக்கு தேவைப்படுற ஏதோ அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கணும், ஒரு இடத்துல பண்ணணும், அரசை வந்து நம்ம சௌகரியத்துக்கு வளைக்கணும் அப்படின்னு எல்லா வேலையும் பார்க்குறதில்ல. உலக அளவில் யூதர்கள் கேவலமான விஷயத்தை செய்கிறதில்ல நம்பர் 1 அவங்க. அதுபோக அவங்களுக்கு மீடியாவாக இருக்கட்டும், தவறான நல்ல மீடியா, அதாவது எப்படின்னா நல்ல மீடியா அதை தவறான வகையில் பயன்படுத்துறது உலக அளவில் யூதர்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து யூதர்கள் வெறுப்புகளில் பேசுகிறது இல்லை, ஆனால் அதுக்கு டேட்டா நிறையா இருக்குது. அதே போக இந்த மாதிரி POR N அப்படின்ற ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா, அதில் எக்கச்சக்கமாக கெட்ட இதெல்லாம் வந்து பண்ணுறது பூரா மெஜாரிட்டி 95% மேலே அவங்க தான். அந்த மாதிரி எடுத்து மக்களை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவங்களோட வீக்னஸை பயன்படுத்தி காசு அள்ளுறது, அப்புறம் மிரட்டுறது, இப்படி எல்லா வேலையும் பார்க்குறது. இப்போ வந்து பில் கிளின்டன் ஒரு டைமில் இந்த மாதிரி மோனிகா லெவின்ஸ்கின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவள் வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் இது இஸ்ரேலுக்கு இவ்வளோ பணத்தை வந்து பணம் ஆயுதம் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், எதுக்கு அங்கே மட்டும் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஆள் அந்த அதிபராக இருக்கும்போது அது முடியாதுன்னு சைன் பண்ணாமல் இருந்த உடனே அந்த மோடியான ஒருத்தி என் கூட இருந்தால் அப்படின்னு அந்த அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு, அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவள் வந்து இந்த மாதிரி அவரோட பேண்ட்டி எடுத்து பார்த்து இவனோடது இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை காமிச்சு பக்கமாக எழுதி அவன் வந்து வெளியில் கண்ணு காமிக்க, அதாவது மூஞ்சி முழிக்க விடாமல் அப்புறம் வந்து அவன் பில் கிளின்டனோட ஒய்ஃபு பரவாயில்லன்னு ஒரு மாதிரி சமாளித்து அது ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஐயா நான் கும்பிடு போடுறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இவ்வளோது சேங்ஷன் பண்ண அப்படின்னா ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டு அதோட எப்பா தப்பிச்சோம்டா அப்படின்னு பில் கிளின்டன் அவனோட கேரக்டரை அசாசினேட் பண்ணது இந்த யூத கூட்டம். வேறு அவங்க வந்து எப்படின்னா எல்லாருக்கும் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ வரைக்கும் அங்கே போன முறை பைடனாக இருக்கட்டும், இப்போ இருக்கட்டும், அப்புறம் எதிர்கட்சியாக இருக்கவங்களா இருக்கட்டும், அத்தனை பேருக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு யூதன். ஸோ இவங்களுக்கு தான் இப்படி புத்தியெல்லாம் வரும். மற்றவங்களுக்கு வருமானா மற்றவங்களுக்கு வந்து பயப்படுவாங்க, அல்லது ரொம்ப இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் யூதன் உலக அளவில் நம்ம ஒரு யூதன்கிட்ட பழகிறோம், யூதனோட ஏதாவது டையப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மளை வச்சு அதாவது கவலையப்பட மாட்டாங்க. நல்ல விதமாக பழகிறானே, ஒரு நேர்மையாக இருக்கானே, நண்பனாச்சே, இதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. தனக்கு பின்னாடி ஏதாவது இடத்துல திடீர்னு மாறிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவனோட வீக்னஸை பயன்படுத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சு 20 வருஷம்னாலும் காத்து கிடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறுக்கு புத்தி உள்ள கேவலமான புத்தி உள்ள ஒரு யூதன் தான் இந்த எப்ஸ்டீன். ஓகே, இப்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து 150க்கு மேலே அசோசியேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகள்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து அங்கே இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வந்து நிறைய வந்துச்சு, அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது. இப்போ வந்து இதை எதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, நம்ம ஊர்லேயே வந்து நடக்கலைன்னா நம்ம ஊர்லேயே வந்து என்ன நடக்குது. முன்னாடி அப்போ பிடிவட்டம் போகிற பார்த்திங்கன்னா இந்த கன்னட பிரசாத்னு கேள்விப்பட்டிருப்போம், வந்து சும்மாடி போட்டு பார்த்தா தெரியும். அவன் வந்து இந்த மாதிரி வேனில் பொண்ணுகளை பூரா கூட்டு வச்சுக்கிட்டு இப்போ பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் விருந்து வச்சதாக இருக்கட்டும். அப்புறம் ஆட்டோ சங்கர் அவன் வந்து பொண்ணுகளை வச்சுக்கிட்டு மிரட்டி பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்து விருந்தாக்கி அதை வச்சு வந்து ஏழை ஜாதி படமே கிட்டத்தட்ட அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோ சங்கரை வச்சு வேறு ஒரு படம், விஜயகாந்த் நடித்த படம், வேறு ஒரு படமும் வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி அப்புறம் டாக்டர் பிரகாஷ்னு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக இங்கே ஈசிஆரில் சனி ஞாயிறு போனீங்கன்னா
உங்களுக்கு அங்கே ரிசார்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. அங்கே தனித்தனி பங்களா இருக்கும், பங்களா கட்டி போட்டிருப்பாங்க. அந்த பங்களாவை வாடகை போடுவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தா நல்ல பண வசதி உள்ள யங்ஸ்டர்ஸ், இவங்க அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் வந்து பணம் வச்சுருக்க சினிமாக்காரங்க அல்லது சினிமாக்காரங்களை நண்பராக வச்சுருக்க ஆட்கள் அப்படின்னு, அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள்லேருந்து எல்லோரும் வர்றதா தகவல். இதை எப்ஸ்டீன் வந்து ஜெயில் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதே மண்டையை போட்டாச்சு. அது எப்படி மண்டையை போட்டாங்கன்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை, மண்டையை போட்டாச்சு, அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க கூட ரொம்ப ரொம்ப வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே அசோசியேட் ஆகியிருந்த கிறிஸ்டியன் மேக்ஸ்வெல், அவன் வந்து யூதனான்னு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்து 20 வருஷம் ஜெயிலில் 20 வருஷம் ஜெயிலில் தண்டனை கொடுத்து உள்ளே போட்டு வச்சுட்டாங்க. இப்போது இதில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அரசியல்வாதினா பில் கிளின்டனாக இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி. அப்புறம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பெரிய ஆள்கள் எடுத்துச்சுன்னா எலன் மஸ்க்கு பேர் இருக்குது, பில்கேட்ஸு பேர் இருக்குது. அது போக நீங்கள் வந்து யெஹூத் பராக் அப்படின்னு, இது வந்து முன்னாடி இஸ்ரேலில் இருந்த ஜெனரல் அண்டு பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அவங்க பேரும் இந்த ஃபைலுக்குள்ளே இருக்குது. இப்போ இருக்கிற நெதன்யாஹூ பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க, பட் அது வந்து இன்னும் அது வெளியே வரலை, அது தேவைப்பட்டால் வெளியே வரும். அது போக நீங்கள் வந்து அரபு நாட்டு தலைவர் எடுத்திங்கன்னா, பஹ்ரைனில் உள்ள பேர் இருக்குது, அபுதாபி உள்ள ஒரு பேர் இருக்குது, துபாய் உள்ள ஒரு பேர் இருக்குது. ஆட்சியாளர் இல்லை, பட் ஆட்சி சம்மந்தப்பட்ட உள்ளுக்குள்ள ஒரு பேர் இருக்குது. அந்த பேரெல்லாம் வந்து நிறையா டீட்டெயில் இருக்குது, பட் அதெல்லாம் வாசிக்க முடியாது. கத்தாரில் உள்ளவங்க பேர் இருக்குது, லெபனான் உள்ளவங்க பேர் இருக்குது, எகிப்து உள்ளவங்க இருக்குது, சிரியாவில் உள்ளவங்க இது இருக்குது, மொராக்கோ உள்ளவங்க பேர் இருக்குது அப்படின்னு. இது எல்லாம் போக ரொம்ப முக்கியமாக இன்னும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படுது. அது வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லிடலாம். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கிஸ்வா கிளாத்தர் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து மெக்காவில் அந்த மேலே வந்து போற்றி வைப்பாங்க இல்லையா, கருப்பு கலர் அந்த இதெல்லாம் வச்சு, அந்த கிளாத்தில் ஒரு பகுதி எப்ஸ்டீனோட வீட்டுக்கு அங்கே உள்ளவங்க சொல்லி எப்படி கடத்தி கிட்டத்தட்ட அது கொண்டு போய் அவங்க சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஃபைல் மூலமாக இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது வந்து அந்த அம்மாவை என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு அரேஞ்ச் பண்ண ஆளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அது அந்த நாட்டோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு அந்த துணி வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. அது வந்து அங்கே போயிருக்கு. அவங்களுடைய பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பாக இருக்குது. அப்போ என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரியாது. என்னென்னா, இவனோட எப்ஸ்டீனோட முக்கியமானது என்னென்னா, இஸ்ரேல், அப்புறம் அங்கே இருக்கிற ஈரான், ஈராக்கு, அப்புறம் ஜிசிசி அரபு நாடுகள், அப்புறம் லெபனானாக இருக்கட்டும், அங்கே சுற்றி உள்ளவங்களை வந்து எல்லார் பேரும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து கையில் போட்டுக்கிட்டு ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக போகக்கூடாது, எது அரபு நாடுகள், அப்புறம் சுற்றி உள்ளவங்க யாரும் இங்கே பிரச்சனைக்கு வரக்கூடாது, அமெரிக்காவிலேருந்து ஃபண்டு கரெக்டாக ரெகுலராக வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அஜெண்டா வந்து ரொம்ப பயங்கர வைடு அஜெண்டா. அவங்க வந்து எப்படின்னா, இந்த மாதிரி தவறான ஒரு தொழிலை வச்சு தவறான இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமாக வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து வெளியே நிறைய இடங்கள் நடக்கவும் செய்யுது. ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப பயங்கர பக்காவாக, எதை பற்றியும் கவலைப்படாமல், கேவலத்தை பற்றி நினைக்காமல் அப்படி பண்ணுறதுல இந்த யூதன் வந்து முதன்மையாக இருக்கான் அப்படிங்கிறது தான். கடைசியாக முடிக்கும் போது ஒன்று சொல்லிடலாம். இப்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து அமெரிக்கா கடித்தது, மிடில் ஈஸ்ட்டை கடித்தது, சுற்றி எல்லா நாடையும் கடித்து கடைசியாக வந்து இந்தியாவை கடிக்க வந்திருக்கு. அப்போ நம்ம இந்தியாவில் அந்த தலைவர், இந்த தலைவர், அவர் பேரெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து ஓப்பனாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அந்த பேரெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டதெல்லாம் இல்லை. இருக்கிற ஒரு இங்கே இருக்கிற டாப்பில் இருக்கிற தலைவர், அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற இன்னொரு அமைச்சர், அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்கிற அண்ணன் தம்பிங்க, அப்புறம் இதை சம்மந்தப்பட்டு வெளியில் சொன்ன ஒரு அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் அவரை ஆட்சியை கலைச்சிடுவேன், இதை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காரர் டெல்லியில் கோலோச்சுற ஒரு ஆள் அடிக்கடி ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் பயங்கரமாக வந்து இப்போ நம்ம தலைவரை நம்மளுடைய நாட்டோட என்ன ரூல் பண்ணுறாங்களே, அவரை வந்து எதுக்கு எடுத்தாலும் பயங்கரமாக தவறாக எல்லாம் போடுவார். ஆனால் அவரை மட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற இடத்துல இருக்க அவர் பேரும் வந்து ஒரு ஓரமாக அங்கேயும் இருக்குது. அந்த ஆளும் வந்து அதில் ஈடுபட்டுக்கார் அப்படின்னு. ஸோ இது என்ன சொல்கிறது, இப்போ இந்தியா, நம்ம தலைவர்கள், நம்ம மிகப்பெரிய தொழிலதிபர்கள், டாப்பில் இருக்க தொழிலதிபர்கள், அண்ணன் தம்பிங்க, இவங்க பேரெல்லாம் அங்கே இருக்குது. அப்படின்னா எதுக்காக அப்படின்னு கேள்வி வச்சுன்னா, இன்றைக்கி அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. இப்போது இதையும் இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய வார், இப்போ கடைசியாக வந்து இதையும் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால், இந்த நேரத்தில் இந்த ஃபைல் வந்து எதுக்கு வந்து வெளியே வருது அப்படின்னா, ஈரானை அடித்து வெற்றி கொள்ள முடியாது. அப்போது
ஈரானை பணிய வைக்கணும். அப்போ சுற்றி உள்ள எல்லாமே நமக்கு வந்து சாதகமாக வரணும். இந்தியா பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. அதுக்கு கரன்சி வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியில் டீடாலரைசேஷன் பண்ணிடுவோம், கிரிப்டோ கரன்சி பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணி, அது வெளிப்படை இல்லாமல் கூட எனக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்தியா அப்படி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த பிரிக்ஸை வந்து கலைச்சி விடணும் அப்படின்னா இங்கே உள்ள தலைவரை கை வைக்கணும். ஸோ இங்கே உள்ள ஆட்சியாளரை கை வைக்கிறதுக்கு அந்த பேர் வெளிவந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன, எதை சொன்னாலும் அதை வந்து வெளியிட்டுறோம், இது வெளியிட்டுறோன்னு சொல்லி ஏற்கனவே வந்து அந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். டான்ஸ் ஆடினது இதெல்லாம் வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் இப்போ இது இந்தியா வந்து ஈரான்லேருந்து இங்கேருந்து எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி, சைனாலேருந்து ஈரான் செப்பரேட் பண்ணி வச்சுறது. அதுபோக அங்கே ஹார்மோஸில் அங்கே நிற்குது யுஎஸ் அப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல் நிற்குது. இதை திருப்பி கொண்டு போகணும். திருப்பி கொண்டு போனால் மக்கள் அங்கே இருக்கிறவங்கலாம் லப்பலப்போன எல்லா பத்திரிக்கைகளும் வந்து ட்ரம்ப்பை வந்து கடிச்சு குதறிடுவாங்க. அதை வந்து மடைமாற்றுறதுக்கு என்ன செய்யணும், இந்த எப்சின் ஃபைலை வந்து ஆளாளுக்கு இவரா அவரா, இந்த தலைவரா அவரா அப்படின்னு எல்லாம் பேச வச்சுட்டு இதை பூரா வந்து சமாதானம் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றணும். இப்போ வந்து இதில் வந்து இந்த லைவ் ட்ரில் பண்ணணும்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. பட் அது இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லலை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று பேர் நான் பேசியிருந்தேன். அது வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தா நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்றாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன நடந்து தெரியாது. எப்படி இருந்தாலும் உலக அளவில் எந்த நாடாக இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடியது அரசியல். சரி, அடுத்து வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு ஃபைல், அதை வந்து இப்போ அமெரிக்கா தன்னோட இதுக்கு அமெரிக்கா பயன்படுத்துதா அல்லது இஸ்ரேல் பயன்படுத்துதா? அநேகமாக இஸ்ரேல் தான் அதுக்கு மூல காரணமாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.